ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்திய அரசியலமைப்பு 10th இருக்கிற இந்திய அரசியலமைப்பு லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை வந்து முதல்ல எங்கு தோன்றியதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை வந்து முதல்ல எங்கு தோன்றியதுன்னு பார்த்தோம்னா USA. அடுத்து வந்து அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அமைச்சரவை தூதுக்குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1946ல் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்ற திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு கீழே தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை யால் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சபையில் யார் யார் இருக்காங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க, அடுத்து மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், மொத்தமாக வந்து 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இந்த சபையோட தற்காலிக தலைவராக யாருன்னா மூத்த உறுப்பினராக இருந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக வந்து HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மொத்தம் எத்தனை அமர்வுகள் நடைபெற்றதுன்னா 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் சில வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. அரசியல் நிர்ணய சபை வந்து நிறைய குழுக்கள் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் கீழே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்போட தந்தை என அறியப்படுபவரும் டாக்டர் BR அம்பேத்கர். நம்ம வந்து அரசியலமைப்பு வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1949 ஜனவரி 26. அப்போ வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26ல் நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26ல் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை தான் நம்ம ஒரு குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பிரேம் பெகாரி நரேன் ரைஜடான்றவங்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னென்னலாம், நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தான் உலகில் உள்ள எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இதோட பெரும்பாலான கருத்துக்கள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன? பல்வேறு நாடுகளில் இருக்கிற அரசமைப்புகள்லேருந்து தான் பெறப்பட்டது. இது வந்து நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. கூட்டாட்சி முறை அப்படின்னா என்னென்னா மத்திய மாநில அரசுகளை ஏற்படுத்துகிறது. அடுத்து வந்து மத்தியில் மட்டும் கிடையாது, மாநிலங்கள்லையும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை வந்து சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியது மட்டும் கிடையாது, 18 வயசு நிரம்பிய குடிமக்கள் எல்லாத்துக்குமே எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்கியது. அடுத்து வந்து ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க வழிவகை செய்கிறது. அடுத்த முகவுரை அப்படின்ற சொல் வந்து அரசியலமைப்புக்கு என்னென்னா அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்றத குறிக்கிறது. அரசியலமைப்போட கொள்கைகள், அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியங்களை உள்ளடக்கியதான் முகவுரை. இது வந்து அரசியலமைப்போட சுருக்கம் இல்லை சாராம்சத்தை கொண்டது. முகவுரை அப்படின்றது வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறோம். இதை பிரியாமல் சொல்லுவோம். அதாவது முன்னுரையில், அந்த முகவுரையில் வந்து அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியம் இதெல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நம்ம முகவுரைன்னு சொல்கிறோம். இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. இது வந்து பெரும் மதிப்போட அரசியலமைப்போட திறவுகோல். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22, இது வந்து 2 கிடையாது 22, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து குறிக்கோள் தீர்மானம் வந்து யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருவோடது.
அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1947 ஜனவரி 22 தான் ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய அரசியலமைப்போட முகவுரை அமைஞ்சிருக்கு. முகவுரை வந்து 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டிருக்கு. அப்போ முகவுரை வந்து 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டிருக்கு. அதுபடி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களோட இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தெளிவுபடுத்துகிறது. இந்திய மக்களை இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் என கூற முடியும். இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றத நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு, இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்திய குடிமக்கள் எல்லாத்துக்குமே வந்து சமூக, பொருளாதார, அரசியல் நீதி இதில் பாதுகாப்பு வழங்குவதுதான் நம்ம முகவுரையோட நோக்கம். முகவுரையோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி அப்படின்ற அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது தான் முகவுரையோட நோக்கம். இந்திய மக்கள் எல்லாருமே சுதந்திரமாக சிந்திக்கணும், உணர்வுகளை வெளிப்படுத்தணும், நம்பிக்கை, சமய வழிபாடு இதிலெல்லாம் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. தகுதி, வாய்ப்பு இதிலெல்லாம் எல்லாத்துக்குமே சமத்துவத்தை அளிக்கிறது. இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க ஊக்கமளிக்கிறது. அடுத்து 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் இதுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குடியுரிமை. சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்திய அரசியலமைப்போட பாகம் 2 அந்த ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரை எதை பற்றி விளக்குதுன்னா குடியுரிமையை பற்றி. சிட்டிசன் அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க? சிவிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன? ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்போட பார்ட் 2 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா குடியுரிமை. ஆர்டிக்கல் வந்து 5லேருந்து 11. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. அது வந்து 2 வழிகளில் சொல்லுது. குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் பற்றி விளக்குது. இந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. முதல்ல குடியுரிமை சட்டம் வந்து காமன்வெல்த் குடியுரிமை வழங்கியிருக்கு. 2003 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது. அப்போ காமன்வெல்த் குடியுரிமை எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னா 2003 ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டிருக்கு. குடியுரிமை பெறுதல் அப்படின்னா என்னென்னா, குடியுரிமை சட்டம் வந்து 1955 குடியுரிமை பெற 5 வழியை பரிந்துரை செஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு. அடுத்து வந்து குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருத்தவங்க கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலம்னா 1950s 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்க. அது வந்து பிறப்பின் மூலம். வம்சாவளி மூலம்னா வந்து 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரோட தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவரோட வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். அடுத்து பதிவின் மூலம் ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான ஒரு அங்கீகாரத்தோட பதிவு செஞ்சோம்னா நமக்கு இந்திய குடியுரிமை பெறலாம். அதுக்கடுத்து இயல்புரிமை மூலம்னா வந்து ஒரு வெளிநாட்டவங்க இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி நம்ம இந்திய அரசிட்ட வந்து இயல்புரிமை கோரி விண்ணப்பிக்கிறது மூலமாக இந்திய குடியுரிமை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் வந்து பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளோட மக்களை நமது குடிமக்களாக கருதி அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். அடுத்து குடியுரிமை இழத்தல் அப்படின்றது வந்து குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் அவங்களோட குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ இல்லாட்டி அரசியலமைப்பின் கீழோட முன்னுரிமையால் பெறப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் அப்படின்னா 3 வழிகளில் இழப்பார். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் அவரோட குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறக்கிறது, முடிவுற செய்கிறது, இழத்தல் அப்படின்ற 3 வழிகளில் இழப்பார். அடுத்து ஒரு குடிமகன் வந்து முன் வந்து தனது குடியுரிமை இழக்கிறது. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடுறது. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செஞ்சு குடியுரிமை பெற்றவர்
தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டியோட வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்றத மத்திய அரசு கண்டறிஞ்சு அவர் குற்றம் புரிந்தவர் அப்படின்னு திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். அடுத்த அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுது. பார்ட் 3 வந்து ஆர்டிக்கல் 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவங்க இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகளை தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது. நம்ம அடிப்படை உரிமை யாருடைய எந்த நாடோட அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட தாக்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமைகள். இப்போ வந்து 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது. சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை. இதில் வந்து எது வரைக்கும் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 14 to 18 வரைக்கும். ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதோட அடிப்படையில் பாகுபாடு தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு அளிக்கிறது. ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல் அதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 18 வந்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி சொல்லுது. அடுத்து வந்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 19 ஆர்டிக்கல் 22 வரைக்கும். ஆர்டிக்கல் 19 வந்து பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள்ள விரும்பிய இடத்துல வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாம் எதை பற்றினா ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 20 வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள்லேருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 20 எதை சொல்லுதுன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. யாராவது ஒருத்தவங்களை குற்றஞ்சாட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கு அந்த தண்டனைகள்லேருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 20. 21 ஆர்டிக்கல் 21 வந்து நம்ம வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக பாதுகாப்பு பெறும் உரிமை எதுனா ஆர்டிக்கல் 21. 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. 86வது சட்ட திருத்தம் 2002 படி ஆர்டிக்கல் 21A வந்து அடிப்படை உரிமையாக சேர்த்துருப்பாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 22 சில வழக்குகளில் கைது செஞ்சு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இந்த வார்த்தை முக்கியம். வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிக்கல் 22 சில வழக்குகளை கைது செஞ்சு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து 3வது வந்து எதை சொல்கிறாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிக்கல் 23 24. ஆர்டிக்கல் 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதெல்லாம் ஆர்டிக்கல் 23. 23ல் 3 சொல்கிறாங்க. கட்டாய வேலை, ஒருத்தவங்களை போய் கட்டாயப்படுத்தி ஒரு வேலை செய்ய வைக்கிறது, கொத்தடிமை முறையாக அடிமையாக வச்சிருக்கிறது, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. இந்த 3மே ஆர்டிக்கல் 23. ஆர்டிக்கல் 24ன்றது எது பற்றி சொல்லுதுன்னா தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறை. அது எங்கன்னா வந்து தொழிற்சாலை ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து 4வது வந்து சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை வந்து ஆர்டிக்கல் 25 26 27 28 பற்றி சொல்லுது. 25 வந்து எந்த ஒரு சமயத்தையும் நம்ம வந்து எந்த ஒரு சமயத்தையும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், இல்லை பரப்பலாம். அந்த உரிமைலாம் நமக்கு இருக்குது. அதுதான் 25. எடுத்தவொடனே நம்ம எந்த ஒரு சமயத்தையும் வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஆர்டிக்கல் 26 வந்து அதுக்கடுத்து வந்து சமய விவகாரங்களை நமக்கு நிர்வகிக்கும். நம்ம வந்து ஒரு சமயத்தை ஏற்றுக்கிறோம், பின்பற்றுறோம், பரப்புகிறோம். அதுக்கடுத்து அதை நிர்வகிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. அதுதான் 26. 27 வந்து ஒரு மதத்தை பரப்புறதுக்காக எனக்கு இதுக்கான வரி கொடு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு எதிரான சுதந்திரம் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எதிரான சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் 27. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் தான் பிரிவு 27. அடுத்து வந்து பிரிவு 28. ஆர்டிக்கல் 28 வந்து அதாவது நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்போம், அது சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இன்னொரு மதத்துக்காரங்களை அவங்களுக்கு கலந்து கொள்ள தேவையில்லை, அதுக்கான உரிமையும் இருக்குது. ஆர்டிக்கல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இதுதான்.
அடுத்து வந்து கல்வி கலாச்சார உரிமை. அஞ்சாவது வந்து கல்வி கலாச்சார உரிமை. ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30. ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 29. சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 29. ஆர்டிக்கல் 30 வந்து சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினர் அந்த 29 என்னன்னா, மைனாரிட்டிஸோட அவங்களுக்குன்னு எழுத்து இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எழுத்து, மொழி இருக்கும், அதோட கலாச்சாரம் பாதுகாப்பு இதெல்லாம் பாதுகாக்கிறது, எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, அதுதான் 29. அதுக்கடுத்து வந்து எஜுகேஷன், அவங்க கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதுதான் வந்து 30. அடுத்து வந்து 6வது அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிக்கல் 32. அதாவது தனிப்பட்டவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது டைரெக்டாக நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை பெறுறதான் வந்து ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 என்னது, தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமையை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல், அதுதான் வந்து ஆர்டிக்கல் 32. அடுத்து நமக்கு இதுக்கு முன்னாடி சொத்துரிமை அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 31 வச்சுருப்பாங்க, அடிப்படை உரிமையாக 31 வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 1978 44வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 31 இருக்கிறது வந்து நீக்கப்பட்டு அதை எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னா, பகுதி 12 ஆர்டிக்கல் 300A கீழே சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கும். பெரும் முதலாளிகள் இருப்பாங்களே, அவங்ககிட்டருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் அப்படின்றவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் தான் மகாசாசனம். இதுதான் குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய ஃபஸ்ட் எழுதப்பட்ட ஆவணம். குடிமக்களோட அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் வந்து எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் அப்படின்றவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம்தான் மகாசாசனம். அதுதான் வந்து குடிமக்களோட அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1215. யாரோட எதிர்ப்புனா, பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக. அடுத்து வந்து அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிக்கல் 32. அது எதை சொல்லுதுன்னா, நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நீதி பேராணை. நீதி பேராணை அப்படின்றது என்னென்னா, நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நீதி பேராணை. சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்கிறதுக்கு நீதிமன்றத்தால் வெளியிடப்படுற ஆணை தான் வந்து நீதி பேராணை. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே வந்து 5 வகையான நீதி பேராணைகள் வெளியிட அதிகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களோட உரிமைகளை காக்கிறனால உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அப்போ அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம். டாக்டர் B.R. அம்பேத்கரோட கூற்றுப்படி ஆர்டிக்கல் 32 வந்து இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மாவாகும். இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 32 அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து ரொம்ப முக்கியம், கெபாஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதாவது என்னென்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்களை கைது செய்யப்படுவதிலேருந்து பாதுகாக்கிறது தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கெபாஸ் கார்பஸ். அடுத்து வந்து மேண்டமஸ்னால் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரரோட சட்ட உதவியோட தனது மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். மனுதாரர் இருக்காங்க, அவங்களோட சட்ட உதவியோட அவங்களோட மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்த தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராகிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் அவங்களோட சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறதான் தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராகிபிஷன். ஆவண கேட்பு பேராணைனா செட்டியோரரி அப்படின்றது என்னென்னா, உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ இல்லை உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுமானதான் வந்து ஆவண கேட்பு பேராணை, செட்டியோரரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்க ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பவோ இல்லை அவங்களோட உயர் அதிகாரிக்கு அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் இடும் ஆனதான் வந்து செட்டியோரரி, ஆவண கேட்பு பேராணை. அடுத்து வந்து
தகுதி முறை வினவும் நீதி பேராணை குவா வாரண்டோ. இந்த பேராணை வந்து சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றப்படுவதை தடை செய்கிறது. இந்த பேராணை வந்து சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அடுத்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவரால், அதாவது ஆர்டிக்கல் 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த ஆர்டிக்கல் 19 வந்து கீழே சுதந்திரம் ஆர்டிக்கல் 19 அப்படி அளிக்கப்பட்ட சுதந்திரம் எல்லாமே அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆணையை பிறப்பிக்கிறதுக்கு மூலமாக தடை செய்யலாம். ஆனால் குடியரசுத் தலைவரோட இந்த ஆணைகள் வந்து நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரோட இந்த ஆணை எல்லாமே நாடாளுமன்றத்தால், அதாவது 19 வந்து தாமாகவே நிறுத்தப்படும். எது 352 தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது ஆர்டிக்கல் 19 வந்து தானாகவே நிறுத்தப்படும். ஆனால் மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் ஒரு சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிக்கிறது மூலமாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் வந்து இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதை வந்து தடை செய்ய முடியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 20, 21 இருக்குல்ல, அந்த இதில் வழங்கப்பட்ட உரிமைகள் 20னா வந்து குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் வந்து பாதுகாப்பும், வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு, இது ரெண்டுத்தையும் தடை செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிபிஎஸ்பி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நமக்கு எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 4 சட்டப்பிரிவு வந்து 36லேருந்து 51. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டையும் கொண்டிருக்கிறது கிடையாது. இருந்தாலும் பொருளடக்கம் வழிகாட்டுதல் அடிப்படையில் இது வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானது. அப்போ டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இது வந்து ஒரு நாட்டினை நிர்வகிக்க இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்ற ஒரு முக்கிய கடமை. இதுதான் வந்து சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதோட நோக்கம் என்னென்னா சமுதாய நலனை மக்களுக்கு தர்றது தான் நம்ம டிபிஎஸ்பியோட முக்கிய நோக்கம். இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பியை விவரிக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிபிஎஸ்பியை விவரிக்கிறார். அடுத்து வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்போட அந்த பிரிவு ஆர்டிக்கல் 45 திருத்தப்பட்டு ஆர்டிக்கல் 21A கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அதாவது 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்போட ஆர்டிக்கல் 45 திருத்தப்பட்டு ஆர்டிக்கல் 21A கீழே தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் வந்து மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயசு வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. இந்த திருத்தம் வந்து மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடுத்த அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் இது வந்து ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாகவே பார்த்துருவோம். அடிப்படை உரிமைகள் இது வந்து எங்கேருந்து பெறப்பட்டவைன்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டவை. அரசாங்கத்தால் கூட அடிப்படை உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அதே மாதிரி அடிப்படை உரிமையை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள் வந்து நாட்டோட ஜனநாயகத்தை வழிபடுத்துகின்றன. இது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு இயற்கையான உரிமைகள். அதுக்கடுத்து வந்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி எங்கேருந்து பெறப்பட்டவைன்னு பார்த்தோம்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டவை. இது வந்து டிபிஎஸ்பி வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும்தான். டிபிஎஸ்பி வந்து எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது.
டிபிஎஸ்பி வந்து தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. டிபிஎஸ்பி வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. டிபிஎஸ்பி வந்து மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. டிபிஎஸ்பி வந்து மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகை செய்கிறது. அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வந்து முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா இருக்குல்ல, முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா அரசியலமைப்போட தாக்கத்தால் தான் சேர்க்கப்பட்டது. 1976 காங்கிரஸ் கட்சி வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செஞ்சது. அந்த கமிட்டி தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரையும் செஞ்சது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களோட பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இந்த மாதிரி சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை வந்து குடிமக்களோட கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் வந்து அரசியலமைப்போட பகுதி 4A அப்படின்ற ஒரு பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி வந்து 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது வந்து முதன்முறையாக குடிமக்களோட 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாகும். அதாவது அந்த 51A ஒரே ஒரு பிரிவை மட்டும்தான். அதாவது அடிப்படை கடமைகள் வந்து எந்த கமிட்டி பரிந்துரைச்சதுன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. 1976 காங்கிரஸ் கட்சி அமைச்ச சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து அடிப்படை கடமை குறித்து ஆராய பரிந்துரை செஞ்சது. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையை சேர்த்தது. அது எந்த பார்ட்லனா பகுதி 4A, எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா 51A. அதில் ஃபஸ்ட்டு வந்து 10 கடமை மட்டும்தான் இருந்துச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அடிப்படை கடமையோட பட்டியல்கள் என்னென்னா 51A கீழே மொத்தம் 10 சொன்னாங்களா. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஏ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதோட கொள்கை, நிறுவனம், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம் இதெல்லாம் மதிக்கணும். எல்லாத்தையும் மதிக்கிறது தான் ஃபஸ்ட் எடுத்தவொடனே வச்சுருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வந்து தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு எதெல்லாம் தூண்டுகோலாக இருந்துச்சோ அந்த உயரிய நோக்கங்களை நம்ம போற்றி வளர்த்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சி, அது வந்து இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பேணி காக்க வேண்டும். இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பேணி காக்க வேண்டும். அடுத்து வந்து டி வந்து என்ன சொல்லுதுன்னா தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்கணுன்றது தான். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து இ, சமய, மொழி, பிராந்திய இல்லை இந்த பகுதி சார்ந்த வேறுபாடு எல்லாத்தையுமே மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தையும் நிராகரித்து பெண்களோட கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் எல்லார்ட்டையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் வேண்டும். அதுக்கடுத்து எஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும் சொல்லுது. அடுத்து ஜி, இது கேட்டிருந்தாங்க. ஜி, காடுகள், ஏரிகள், ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள் இதெல்லாம் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அது வாழும் சூழலை பாதுகாக்கணும். அடுத்து வந்து அறிவியல் கோட்பாடு. ஹச் வந்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அறிவியல் கோட்பாடு மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்குறது. அடுத்து ஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். அடுத்து வந்து ஜே, ஜே வந்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் அப்படின்ற எல்லா செயல்பாடுகள்லையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தோட நிலையான உயர்ந்த முயற்சி இந்த சாதனைக்காக உழைக்கணும். தனிப்பட்ட கூட்டு செயல்பாடுகள் அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தோட நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும். அடுத்ததான் கே வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படினா இது வந்து 86 2002 அறிமுகப்படுத்தப்பட்டது. 86வது சட்ட திருத்தம் 2002 இந்த அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது. 11வது அடிப்படை கடமை 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பை வழங்குறது. இந்த பிரிவின் கீழே அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 to 14 வயது வரையுள்ள தங்கள் குழந்தைகள் எல்லாத்துக்குமே கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். இதுதான் வந்து 51A
கே சொல்லுது. அடுத்து வந்து மத்திய மாநில உறவுகள். இந்திய அரசு வந்து கூட்டாட்சி முறையில் அமைஞ்சிருக்கு. நம்ம அங்கே பார்த்தோம். கூட்டாட்சி முறைனா வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் அரசியல் அமைப்பு பிரிக்கிறது. கூட்டாட்சி முறையில் அமைஞ்சிருக்கிறனால மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை யார் பிரிக்கிறா? அரசியல் அமைப்பு பிரிக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிலவும் உறவினை நம்ம 3 தலைப்புகள் கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சட்டமன்ற உறவு, 2வது நிர்வாக உறவுகள், அடுத்து 3வது நிதி உறவு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சட்டமன்ற உறவுகள். மத்திய நாடாளுமன்றம், அதாவது நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல, இந்தியா முழுவதுக்கும் இல்லை இந்தியாவில் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வச்சுருக்கு. இது இந்தியாவோட மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இது வந்து எந்த அட்டவணைனா 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு. அப்போ 7வது அட்டவணை எதுனா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வை பற்றி கூறுது. அப்போ வந்து 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த மாதிரி 3 பட்டியல் வந்து மத்திய பட்டியல்னால் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47 அப்படின்னா அதிகாரத்தை வழங்கியுள்ளது. ஆனால் இப்போ மாறிடுச்சு. மத்திய பட்டியல் வந்து 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் வந்து 52. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை யார் வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்றம். அதே மாதிரி மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல் இல்லையா சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாநில சட்டமன்றம். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வச்சுருக்கு. ஆனாலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா யார் சட்டம் இறுதியானதுன்னா மத்திய அரசு சட்டம் தான் இறுதியானது. அதுக்கடுத்து வந்து அது இப்போ வந்து அதிகார பகிர்வு எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து 100, மாநில அரசு வந்து 61, பொதுப்பட்டியலில் 52. 1976 ஆறாம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் வந்து மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறையை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அது என்னன்னு பார்த்தோம்னா கல்வி, காடு, எடை மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, அடுத்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அந்த அமைப்பை தவிர பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம் இதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா கல்வி, காடு, எடை மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, அடுத்து வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்பு தவிர்த்து பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம். அடுத்து நிர்வாக அதிகாரம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் அதோட சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. மற்றும் அந்த மாநிலத்தில் மட்டுமே அவங்களுக்கான சட்டம் இயற்றும் தகுதியை பெற்றிருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது. அதாவது நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் அதாவது என்ன சொல்கிறாங்க, மாநில அரசு வந்து நிர்வாக அதிகாரம் வந்து அதோட சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த மாநிலத்தில் மட்டும்தான், அதாவது தமிழ்நாட்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாநிலம் சட்டம் இயற்ற முடியும், சட்டம் இயற்றும் தகுதியை பெற்றிருக்கு. அதே நேரத்தில் நம்ம மத்திய அரசு வந்து பிரத்யேகமான ஒரு நிர்வாக அதிகாரம் வச்சுருக்கு. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் யாருக்கு இருக்குது? மத்திய அரசுக்கு. அதே மாதிரி மாநில அரசு செஞ்சு கொள்ள உடன்படிக்கை ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதும் மத்திய அரசோட வேலை தான். அடுத்து 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவு குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழே மூவர் குழு அப்படின்றத நியமித்தது. 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை குறித்து ஆராய யாருன்னா தமிழ்நாடு அரசு டாக்டர் PV ராஜமன்னாரோட தலைமையில் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி வந்து 12 எந்த ஆர்டிக்கல்ல இருந்துன்னா 268 293 வரை உள்ள பிரிவுகள் வந்து மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு. அதாவது நம்ம மத்திய மாநில அரசுகள் எந்த சட்டம் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல வகையான வரி விதிக்கிற அதிகாரத்தை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 280 கீழே
குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசுகளாலும் பிரித்து கொள்ளப்படுது. அதே மாதிரி மத்திய அரசுகளோட உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்க 1983 சர்க்காரிய குழு அப்படின்றத நியமித்தாங்க. அந்த குழுவோட 247 பரிந்துரையில் 150 பரிந்துரை மத்திய அரசு செயல்படுத்துது. அதில் முக்கியம் 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையான குழு. அடுத்து அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு பகுதி 17 ஆர்டிக்கல் 343 351 வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது. 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு யூனியன் பிரதேச மொழி, அடுத்து நம்ம வட்டார மொழி, அடுத்து நீதித்துறைக்குன்னு ஒரு மொழி, சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படின்ற பேரில் 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் வச்சுருக்காங்கன்னா 17. எந்த ஆர்டிக்கல் பார்த்தோம்னா 343 to 351. இது அலுவலக மொழிகள் 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. யூனியன் பிரதேசத்துக்குன்னு ஒரு மொழி, அடுத்து வட்டாரத்துக்கு மொழி, அடுத்து நீதித்துறை மொழி, சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழி அப்படின்ற பேரில் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து முதலாவது மொழிக்குழு எப்போ நியமிக்கப்பட்டாங்கன்னா 1955 நியமிக்கப்பட்டாங்க. அதோட அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கப்பட்டதுன்னா 1956. இந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் 1963 அலுவலக மொழி சட்டத்தை இயற்றியது. இது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தியோட ஆங்கிலம் மத்திய அரசோட எல்லா அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அதை பயன்பாட்டை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தது. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். 15 வருடங்களுக்கு பிறகும் கூட அதோட பயன்பாட்டை தொடரலாம் அறிவித்தது அலுவலக மொழி சட்டம் 1963. அதுக்கப்புறமா 1967 ஒரு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அலுவலக மொழிக்காக ஆங்கிலம் காலவரையன்றி தொடரலாம் அறிவித்தது. அப்போ 1963 என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ் ஹிந்தியோட இங்கிலீஷ் மத்திய அரசோட எல்லா அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்துக்காகவும் 15 இயர்ஸ் பிறகும் கூட தொடரலாம், பயன்பாட்டை தொடரலாம்னு சொல்லிச்சு. 1967 திருத்த சட்டம், அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் கொண்டு காலவரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியல் அமைப்பு கூட சில வட்டார மொழிகளை மாநிலங்களுக்காக அலுவலக பரிமாற்ற மொழியாக பயன்படுத்த அனுமதிச்சது. அப்படி தான் தொடக்கத்தில் 14 மொழிகள் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டன. இப்போ எத்தனை மொழிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 22 மொழிகள் இருக்குது. அடுத்து 2004 செம்மொழிகள் அப்படின்ற ஒரு புதிய வகைப்பாட்டினை தீர்மானித்தது. யாருன்னா இந்திய அரசு. அதன்படி மொத்தம் எத்தனை செம்மொழி தகுதி பெற்றிருக்குன்னா 6 மொழிகள் செம்மொழின்ற தகுதியை பெற்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செம்மொழி தகுதி பெற்றது நம்ம தமிழ் தான் 2004. அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அடுத்து அவசர கால ஏற்பாடுகள். அவசர கால ஏற்பாடுகள் இது மத்திய அரசு கூடுதல் அதிகாரங்களை, அவசர நிலைகளை எதிர்கொள்ளும் விதமாக மத்திய அரசு ஒரு கூடுதல் அதிகாரத்தை பெற்றிருக்கு. 3 வகையான அவசர நிலைகள். ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலை. எந்த ஆர்டிக்கல் படினா 352. அது என்னென்னா போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல். இதனால் இந்தியாவோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே அவசர நிலையை அறிவிக்கலாம். எதுலன்னா போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, இல்லாட்டி ஆயுதமேந்திய கிளர்ச்சி, இல்லை உடனடி ஆபத்து, இல்லை அச்சுறுத்தல். இது காரணமாக தான் இந்தியாவோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா யார் பிறப்பிப்பா? குடியரசுத் தலைவர் தான். எந்த பிரிவு படினா ஆர்டிக்கல் 352 கீழே அவசர நிலையை அறிவிப்பார். போர் இல்லை வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு காரணமாக, போர் அல்லது வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இதை என்னன்னு சொல்கிறோம்? வெளிப்புற அவசர நிலை. அதே இது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டாங்கன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறோம். இந்த வகையான அவசர நிலைகள் 3 டைம் ஏற்பட்டுச்சு. அது எப்போனா 1962, 1971, 1975. ஃபஸ்ட்டு 62 இந்தியா சீனா போர், 71 இந்தியா பாகிஸ்தான் போர், 1975 யார் போட்டாங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அவங்க தான் 3வது தடவை போட்டிருப்பாங்க. அடுத்து மாநில அவசர நிலை
ஆர்டிக்கல் 356 ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது, அதாவது ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுறப்ப அரசியலமைப்போட விதிகளுக்கு ஏற்ப யார் அறிக்கை அளிப்பா? ஆளுநர் தான் அறிக்கை அளிப்பாங்க. யாருக்கிட்டனா குடியரசுத் தலைவர்கிட்ட. எந்த சட்டப்பிரிவின் கீழேனா 356 சட்டப்பிரிவின் கீழே அவசர நிலையை அறிவிப்பார். இந்த அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் இல்லாட்டி தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் மட்டும்தான் ஓராண்டை தொடர முடியும். எந்த டைமில் ஓராண்டை தொடர முடியும்னா 352 அதாவது தேசிய அவசர நிலையான 352 நடைமுறையில் இருக்கும்போதும், அதே மாதிரி இல்லை தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கான இந்த மாநிலத்தில் உகந்த சூழல் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் ஓராண்டு தொடர முடியும். அடுத்து அதிகபட்சமாக அவசர நிலையோட காலம் 3 years இருக்கும். இந்த வகையான அவசர நிலையில் சட்டம் இயற்றுதல், நிர்வாக செயல்பாடுகள் மாநிலம் அவங்களோட தன்னாட்சியை இழக்குது. அவசர நிலையை அறிவித்ததுக்கப்புறமா மாநில சட்டமன்றம் முடக்கப்படுது. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படும். அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. ஆர்டிக்கல் 360 நிதிநிலை தன்மை, இந்தியாவோட கடன் தன்மை, இந்தியாவோட பகுதிகள் ஆபத்தில் இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிப்பார். அதாவது என்ன சொல்கிறாங்க? நிதிநிலை தன்மை, இந்தியாவோட கடன் தன்மை, இந்தியாவோட பகுதிகள் ஆபத்தில் இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த நிதி சார்ந்த அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவங்களோட ஊதியம், படி, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எல்லாரோட ஊதியமும் குடியரசுத் தலைவரோட ஒரு ஆணையின் மூலமே குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட கிடையாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல் மாற்றம், மேம்படுத்துறது, சிறுமாறுதல் அப்படின்ற அமெண்ட்மெண்ட் அப்படின்ற வேர்டு மாற்றம், மேம்படுத்துதல், சிறுமாறுதல் இதை தான் குறிக்கிறது. வழக்கமாக இந்த சொல் ஒரு நாட்டோட அரசியலமைப்பில் செய்யப்படும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாற்றங்களை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்போட சட்டம் பகுதி 20 ஆர்டிக்கல் 368 அடி அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்கிறதுல பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னா எந்த பகுதியில் இருக்குது? 20. எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா 368. என்ன வழிமுறைகள்? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்கிறதுல பின்பற்றப்படும் வழிமுறைகள் பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தோட 2 அவையிலையும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலையும் அவையோட ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவங்களில் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். அதாவது என்ன பண்ணுறாங்க? நாடாளுமன்ற 2 அவை, லோக்சபா, ராஜ்யசபா 2லேயுமே சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி லோக்சபா, ராஜ்யசபாலையும் ஒவ்வொரு அவையிலையும், அதாவது ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்களும் அதே மாதிரி அன்னைக்கு அவைக்கு வாக்களித்தவங்களில் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவுக்காக வாக்களித்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்படவே முடியும். அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததுக்கப்புறம் மசோதா திருத்தப்பட்ட சொற்களோட அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறமா அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது யாரால் கொண்டு வர முடியும்னா நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அடுத்து வகைகள் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள். ஆர்டிக்கல் 368 சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை மற்றும் மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட எளிய
அறுதி பெரும்பான்மையோட திருத்தம் செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை, அடுத்து மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் எளிய அறுதி பெரும்பான்மை. அதாவது நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை, மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட எளிய அறுதி பெரும்பான்மையோட திருத்தம் செய்யலாம். அடுத்து சில அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை திருத்துறதுக்கு நாடாளுமன்றத்தோட எளிய அறுதி பெரும்பான்மையே தேவை அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கு. அதாவது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் வந்திருந்து வாக்களித்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் மூலமாக சாதாரண சட்டமன்ற நடைமுறை போல் செய்யப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்களாகலாம் கருதப்படாது. 368வது சட்டப்பிரிவும் இதனை ஏற்காது. ஆகையால் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பினை 3 வழிகளில் மட்டும்தான் திருத்த முடியும். ஒன்று நாடாளுமன்றத்தோட சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுறது, அடுத்து நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுறது, நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலை பெறுறது மூலமாக திருத்தப்படுறது. இதுதான் அந்த நாடாளுமன்றத்தோட எளிய அறுதி பெரும்பான்மை அதில் திருத்தப்படுறதை நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதில் செய்ய முடியாது. அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கட செல்லையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் தான் அமைச்சது. எப்போ அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டு இந்திய அரசு ஒரு தீர்மானம் படி யார் தலைமைன்னு பார்த்தோம்னா எம்என் வெங்கட செல்லையா தலைமையின்படி அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைச்சது. அரசின் பல்வேறு நிலைகள், அதுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட எம்எம் புன்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையம், அதாவது அரசு 2வது குழு என்னென்னா அரசின் பல்வேறு நிலைகள், அதுக்கிடையான தொடர்பு பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட யார் தலைமைன்னு பார்த்தோம்னா அதில் எம்எம் புன்சி தான் தலைமை. அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சது.